கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான இரவு ஜெபத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்தி ஜெபிக்க வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த அருமையான ஜெபம் முடியும் பொழுது உங்கள் இருதயத்தில் ஆவியானவருடைய வல்லமை இறங்கும், ஆவியானவருடைய அக்கினி இறங்கும், ஆவியானவருடைய தீர்க்க தரிசன வார்த்தை, தேவன் விரும்புகிறதை ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் பிரதிபலிப்பார். எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உங்கள் உள்ளம் சோர்ந்து போய் இருக்கிறதா? கலங்கி போய் இருக்கிறதா? உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். அற்புதம் முதலாவது உங்கள் இருதயத்தை தான் தொடும். இயேசு உங்கள் இருதயத்தை தான் தொடுவார். தொடும் பொழுது அநேக மாற்றங்கள் வெளிப்பிரகாரமாக கண்டிப்பாக நடக்கும். முதலாவது உள்ளான மாற்றம், இரண்டாவது வெளிப்பிரகாரமான மாற்றம். அருமையான ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது, ஏசப்பா கிட்ட வரும்பொழுது முதலாவது தேவ ஜனத்திற்கு சம்பவிக்கிறது உள்ளான மாற்றம். ஆண்டவர் உள்ளத்தை பார்க்கிறவர், மனிதனோ முகத்தை பார்க்கிறான். கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறவர். தேவ ஜனமே, ஆண்டவரும் நம்முடைய முகத்தை பார்த்தால் நம்முடைய நிலைமை எப்படியாக மாறும்? அதனால்தான் ஆண்டவர் நமது இருதயத்தை பார்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த அருமையான ரகசியங்களை உணர்த்தி ஜெபிக்க வைக்கிற இந்த அருமையான ஜெபம், கட்டுகளை உடைக்கிற இந்த ஜெபம், நீங்கள் இருதயத்தை விட்டு கொடுத்தால் போதும், அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஏராளமான தேவ ஜனங்களுக்கு இருதயத்தை தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்க தெரியாமல் இருக்கிறாங்க. அதனாலே அநேக டிலே, தாமதங்கள். தேவ சித்தத்தை புரிந்து கொள்ள தெரியவில்லை. சிந்தனையில் உண்டாகுகிற அநேக நல்ல எண்ணங்கள் தேவன் தருகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனமே, நமக்கு நன்றாய் தோன்றுகிற சில வழிகள் உண்டு. நம்முடைய சிந்தனையில் உதிக்கிற எல்லா எண்ணங்களும் அது கர்த்தர் தான் தருகிறார் என்று நாம் சொல்ல முடியாது. அதனால்தான் நாம் ஜெபத்தில் காத்திருக்க வேண்டும். நம் இருதயத்தில் தேவன் பேசுவார், வேத வசனங்கள் மூலமாக பேசுவார். நாம் ஒரு பிளான் பண்ணுகிறது தவறல்ல, ஆனால் அந்த பிளானை நடத்தி முடிக்கிறது கர்த்தருடைய ஆவியானவர். தேவன் தான் அதை நிறைவேற்றுவார். சில நேரங்கள்ல நம்ம நிறைய பிளான் பண்ணுவோம், ஆனா கடைசி நேரத்தில் அந்த பிளானை மாற்றுவோம். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் அதில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்திருப்பார். பிறகு சொல்லுவோம், இந்த மாற்றம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் நான் ஆபத்தில் மாட்டியிருப்பேனே என்று யோசிப்பீர்கள். அதனால் தான் ஆண்டவர் சில நேரம் நம்மளை ஜெபத்தில் காத்திருக்க வைக்கிறார். தவறான விஷயங்களில் நாம் விழுந்து விடக்கூடாது என்று ஆவியானவர் ரொம்ப விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆண்டவரே, என் சிந்தனையில ஏராளமான எண்ணங்கள் வருகிறது. ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பும் பொழுது நம்ம சிந்தனையில பல எண்ணங்கள் வரும். ஒரு இரவு தூங்கி முழித்து எழும்பும் பொழுது கன்வென்ஷன் நடத்தி விடலாம், விபிஎஸ் நடத்தலாம், சண்டே கிளாஸ் நடத்தலாம், சர்ச்சில் போய் பிரசங்கம் பண்ணலாம், கைப்பிரதி கொடுக்கலாம், கிராமங்களில் சென்று ப்ரொஜெக்டர் போட்டு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லலாம். அநேக திட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாமே தேவனுடைய ஊழியம்தான். ஆனால் கர்த்தர் எதை செய்ய சொல்லுகிறார்? எதுல தேவன் உங்களுக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறார்? எந்த மாதிரி உங்களுடைய தேவ ஞானம், தேவ அழைப்பு, தேவ அபிஷேகம் எப்படி செயல்படும் என்றெல்லாம் கண்டுபிடிக்க ஜெபத்தில் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஊழியம் மட்டுமல்ல, சிலருக்கு பிசினஸ்கள் இருக்கும், வேலைகள் இருக்கும். சின்ன கம்பெனியில வேலை செய்வாங்க. 2-3 கம்பெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் பொழுது எங்க போய் செயல்பட என்று தெரியாது. சிந்தனை சொல்லும், அவ்வாறாக செய்யலாமே, இவ்வாறாக செய்யலாமே, இங்க ஜாயின் பண்ணலாமே, அங்க ஜாயின் பண்ணலாமே. தேவ ஜனமே, தேவ சமூகத்தில் காத்திருந்தால் தான் நாம் சிந்தனையை கடந்து, நாம் அறிவு நமக்கு கற்று தருகிறதை காட்டிலும் உள்ளான மனிதன்ல பரிசுத்த ஆவியானோர் பேசுகிறதை நாம் கண்டுபிடிக்க முடியும். அதனால் தான் நாம் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு இந்த கட்டுகளை உடைக்கும் ஜெபம், இந்த விடுதலை ஜெபம், போராட்டங்கள்ல இருந்த அந்த போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். உங்க இருதயம் எங்கேயாவது சிக்கி இருந்தால் உங்க இருதயத்தை விடுதலையாக்கும். நீங்க மட்டும் சொல்ல வேண்டியது, ஆவியானவரே, நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் அப்பா. பிதாவாகிய தேவனே, நான் அர்ப்பணிக்கிறேன். எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு பலனை தாரும், ஆவியின் சிந்தனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தாரும் என்று ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் ஞானத்தை தருவார். சிலருடைய கையில் ஒரு 50,000மோ 1,00,000மோ இருக்கும். ஏதாவது ஒரு சிறு தொழில் பண்ணலாம் என்று நினைத்து கொண்டிருப்பாங்க. சிந்தனையில ஏராளமான எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கும். சிந்தனையில 3 ஆலோசனைகள் வரலாம். தேவன் உங்கள் இருதயத்தில் உணர்த்துகிற ஆலோசனையை சிந்தனையில் உணர்ந்து மற்றவர்களிடம் சொல்லி அதை நீங்கள் பிரசன்ட் பண்ண முடியும், நினைவில் கொண்டு வர முடியும். ஆண்டு ஒரு திட்டத்தை தருகிறார் என்றால், ஒரு சின்ன ஐஸ்கிரீம் பிசினஸ் செய்ய சொல்லுகிறார் என்றால்,
அதன் பின்னாடி ஒரு பெரிய உயர்வு இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார் என்றால் அது உங்கள் உள்ளத்தில் உணர்த்துவார், அதை சிந்தனையில் போடுவார். அந்த தாட்ஸ், அந்த சிந்தனைகள் சில நண்பர்களிடத்திலோ இல்லை ஆண்டவர் உங்களுக்கு இந்த பிசினஸை செய்யும் சொன்னதுனால அந்த குறிப்பிட்ட பிசினஸை செய்கிற நண்பர்களிடத்தில் ஆலோசனைகளை கேட்கும் பொழுது அந்த காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். ஏனென்றால் கர்த்தர் உணர்த்துகிற விஷயம், கர்த்தர் உங்களை குறித்து வெளிப்படுத்தின விஷயம், உங்கள் பிசினஸை குறித்து, சிறு தொழிலை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். இப்படி ஒரு கையில சின்ன சேவிங்ஸ் இருக்கும் பொழுது, ஒரு 1 லட்சமோ ஒரு 50,000மோ இருக்கும் பொழுது உங்கள் சிந்தனையில் இன்னும் அலைப்பாயும். ஐயோ, அந்த பிசினஸ் செஞ்சு விடலாமா, இந்த பிசினஸ் செய்யலாமா சொல்லும் பொழுது சாத்தான் என்ன செய்வான்? உங்க கையில உள்ள அந்த சின்ன காசையும் வேஸ்ட் ஆக்குறதற்கு, அந்த 1 லட்சத்தையும் வேஸ்ட் ஆக்குறதற்கு, ஒரு சிறு தொழில் கூட இவன் செய்து முன்னேறிடக்கூடாது, இவன் எழும்பிடக்கூடாது என்று சத்ரு ஒரு திட்டம் வைக்கும் பொழுது சில பொய்யான ஆலோசனைகளை உங்கள் சிந்தனையில் தருவான். ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் எடுப்போமே, அந்த காரை வைத்து ஒரு பிசினஸ் பண்ணலாம், அநேகரை ட்ரிப்பு கொண்டு போகலாம், வாடகை காராக ஓட்டலாம் என்று நினைக்கலாம். தேவன் ஒருவேளை அந்த சித்தத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பார். உங்கள் சிந்தனையில் சத்ரு சொல்லுகிறான், நீங்கள் அந்த சத்தத்தை கேட்கிறீர்கள். அவன் பேசுகிற சத்தம் உங்கள் சிந்தனையில் துணிக்கிறது. இது தேவன் பேசுகிறாரா, இது பிசாசு பேசுதா என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். தெரியாமல் ஒரு காரை வாங்கின பிறகுதான் யோசிப்பீர்கள், அதில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கும். இந்த காரை வாங்கினதுக்கு சின்ன ஒரு தோசை கடை போட்டிருக்கலாமோ, இல்லையாண்டா ஒரு கடலை மிட்டாயாவது விற்றுருக்கலாமே. இப்படி 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி அதில் ஏகப்பட்ட வேலை இருக்குது, இது லாங்கு ஓட மாட்டேங்குது, இதில் இன்ஜின் கம்ப்ளைண்ட் இருக்குது. தேவ ஜனங்களே, எப்படியாவது இந்த சத்ருவானவன் சிங்கம் போல சுற்றி திரிந்து தேவ பிள்ளைகளை விழுங்கணும் என்று அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, அவன் திருடன், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அதனால்தான் தேவ ஜனங்கள் தினமும் ஜெபிக்க வேண்டும், ஆராதனைகளுக்கு பங்கேற்க வேண்டும், ஜபத்தில் பங்கேற்க வேண்டும். ஏன் ஜபத்தில் பங்கேற்க வேண்டும்? நம்மளுடைய எதிரி கண்களுக்கு தெரியாதவன், இன்விசிபிளானவன். நம்ம சிந்தனையில் பேசுகிறது ஆண்டவரா இல்ல பிசாசா இல்ல நம்ம சுயமா என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். பிசாசு பேசும் பொழுது தேவையில்லாத விஷயங்களை நம்மளை மாட்ட வைத்து விடுவான். எப்பெல்லாம் உங்க இருதயம் உங்களை மீறி போகிறதோ, எப்பெல்லாம் உங்க சிந்தனை உங்க கட்டுப்பாட்டை மீறி போய் நீங்க ஆசைப்பட்டதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் பிரேக் அடித்து, கொஞ்சம் தாழ்மையா இருந்து, கொஞ்சம் விட்டு கொடுத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பது மிகவும் நல்லது. ஏனென்றால் எந்த இடத்துலலாம் நமக்கு காத்திருக்க மனசு இல்லையோ, எந்த இடத்துலலாம் சீக்கிரமா வெளியே வரணும்னு நினைக்கிறோமோ, சீக்கிரமா ஒரு காரை வாங்கணும்னு நினைத்து வாங்கினா அதுல இவ்வளவு ஆபத்து இருக்குது. அதே பொறுமையாக இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே ஒரு சின்ன தோசை கடை போடு, ஒரு சின்ன ரூமை வாடகை எடு, உன் கையில 1 லட்சம் ரூபாய் இருக்குது, ஒரு சின்ன வாடகை எடு. மாதம் 6,000 ரூபா வாடகை தான், இல்லை 10,000 ரூபா வாடகை இருக்கலாம், இல்லை ரொம்ப பெரிய இடம்னாலும் 30,000 ரூபா வாடகையே போனாலும் நீ அனுதினமும் 1000 ரூபா லாபம் எடுத்தாலும் உன் வாடகையை கட்ட முடியும். உன் கையில் இருக்கிற 1 லட்சத்தை வைத்து கிட்டத்தட்ட 3 மாதம் நீ வாடகை கட்டலாம். ஆனால் நீ சின்ன லாபத்தை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தாலே உன்னுடைய முதல் கிடைக்க ஆரம்பித்து விடும் என்று ஆண்டவர் ஞானமாக போதிப்பார். ஆண்டவர் ரொம்ப அருமையாக போதிப்பார். வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். கர்த்தர் நித்தம் உங்களை நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்க கண்ணீரோடு கவலையோடு இருக்கிறீங்களா? சத்ரு உங்க சிந்தனையில எப்படி தாக்கத்தை உண்டாக்குகிறான், எப்படி ஏமாற்றத்தை உண்டாக்குகிறான், உங்க கையில உள்ள காசை கடன்ல மாட்ட வைக்கணும்னு விரும்புகிறான். இதற்கெல்லாம் சொல்யூஷனாக தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிறார். 3வது விதத்தில் உங்க மனசு, உங்க சிந்தனை உங்களோடு பேசும். இதைதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதனுடைய முடிவுகள் மரண வழிகள், ஆபத்தானது. உங்க உயிர் போயிருமான்னு கேட்டா கண்டிப்பாக அநேகருடைய உயிர் போகவில்லை. தேவ ஜனங்களே, சொந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து இன்னைக்கு அநேகர் ஒவ்வொரு நாளும் என் உயிர் போயிராதா என்று அழுது கொண்டிருக்கிறாங்க. சொந்த இஷ்டத்துக்கு கீழ்ப்படிந்து, சொந்த எண்ணங்களுக்கு கீழ்ப்படிந்து பிசினஸை தொடங்கி இல்லை ஒரு கல்யாணத்தை பண்ணி வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்டா என் சொந்த முயற்சியில் நான் வந்தேன்னு யோசிக்கிறாங்க. ஏன்டா இந்த நாட்டுக்கு வந்தேன்னு யோசிக்கிறாங்க. ஐயோ, என்ன இந்த வெளிநாட்டுக்கு கூப்பிடும் பொழுது எவ்வளோ ஆசையாக கூப்பிட்டார்கள், 70,000 ரூபா தாரேன், 1,50,000 ரூபா தாரேன்னு கூப்பிட்டாங்களே, இன்னைக்கு வீட்டில் வந்து நான் அடிமை வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேனே, இன்னைக்கு எத்தனையோ பேர் கண்ணீரில் இருக்கிறாங்க. மனுஷனுக்கு செம்மையா தோன்ற ஒரு வழி உண்டு. அதனால உங்க சிந்தனையில வருகிற எல்லா எண்ணங்களும் பரிசுத்த ஆவியானவர் தான் தருகிறார் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது.
சிந்தனையில வரக்கூடிய சத்தங்கள் சுய சத்தமா இருக்கலாம், இல்லை என்றால் பிசாசனுடைய ஏவுதலா இருக்கலாம், இல்லை என்றால் பரிசுத்த ஆவியானவர்களோட உணர்த்துகிற விஷயமா இருக்கலாம். தேவ ஜனங்கள் இதை எப்படி கண்டுபிடித்து எப்படி வாழ்க்கையில சக்சஸை கொண்டு வர என்று இந்த அருமையான பதிவு உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஜெபத்தோடு, ஜெப சிந்தனையோடு, ஸ்தோத்திரத்தோடு இதை கேட்டு அப்படியே உங்க வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி அப்ளை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் அப்ளை இட். ஒரு இடத்துல கரகரப்பா சவுண்டு கேட்குதுன்னா, அது சைக்கிளா இருக்கட்டும், அது பைக்கா இருக்கட்டும், இல்லை ஒரு கதவு தான் கரகரன்னு சவுண்டு கேட்குதுன்னா, அங்க ஒரு சொட்டு எண்ணெயை ஊற்றும் பொழுது, when we apply a drop of oil, ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றும் பொழுது அந்த இடத்துல உள்ள கரகரப்பு நிற்கிறது போல தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில கரகரன்னு நிறைய போராட்டம் இருக்குதா? என்ன ஆனாலும் இது மாறாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவரால் கூடாத காரியம் என்ன? ஆண்டவரால் மாற்ற முடியாத சம்பவம் என்ன? ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். என் தேவனால் கூடாத காரியம் என்ன? நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரால் கூடாத காரியம் என்ன? உங்களை பார்த்து கேட்கிறார் சிஸ்டர், பிரதர், உங்களை பார்த்து கேட்கிறார். ஊழியம் செய்கிறவர்கள் இதை கேட்கிறீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். தேவனால் கூடாத காரியம் என்ன? உங்களை உங்கள் உயர்வின் பாதைக்கு நேராக, உங்க அழைப்பின் பாதைக்கு நேராக உங்களை அழைத்தவர் உங்களை நடத்த மாட்டாரா? தாயின் கருவில் தேர்ந்தெடுத்த ஆண்டவர், விசேஷித்த நோக்கத்தோடு அழைத்த ஆண்டவர் உங்களுக்கு உள்ளதை தரமாட்டாரா? அடுத்தவர்களை பார்க்க வேண்டாம். அவர்கள் அதை செய்கிறார்கள், அவர்கள் அந்த பிசினஸ் செய்கிறார்கள், அவர்கள் அப்படி ஊழியத்தில் வளருகிறார்கள். தேவ ஜனமே, உனக்குள்ளது உனக்கு வரப்போதுன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ளதை தராமல் போவாரா? இத்தனை நாள் உங்களை அழைத்து மற்றவர்களை போல மாற்றணும்னு நினைப்பாரா? உங்களுக்குன்னு ஒரு ராஜ மேன்மை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ஆவியானவர் சொல்லுகிறார், உன் ராஜ மேன்மை வருகிறது, உன் ராஜமேன்மை வருகிறது. உங்களுக்குன்னு ஒரு ராஜமேன்மை உண்டு. தேவ பிள்ளை நிந்திக்கப்பட்டாய் அல்லவா, வேதனைப்பட்டாய் அல்லவா, ஆவியானவர் சொல்லுகிறார், உன் மேன்மை வருகிறது, விட்டு விடாதே, யுத்தத்தை கண்டு சொந்து போகாதே. இந்த யுத்தங்கள் எல்லாம் உன் மேன்மையை தடுக்கிறதுக்கு வந்தது. அந்த வாக்குவாதம் உன் மேன்மையை தடுக்க வந்தது. அந்த போராட்டம் உன் மேன்மையை தடுக்க வந்தது. உங்க பிள்ளைகள் கேட்கிறாங்களா? ஆண்டவரை தேடி தேடி என்ன கண்டீர்கள் என்று கேட்கிறார்களா? அவர்கள் வாயிலிருந்து பிசாசனுடைய பொய் வருகிறது, அவர்கள் வாயிலிருந்து முறுமுறுப்பு வருகிறது. அதை கேட்டு சோர்ந்து போகாதீர்கள். வாலிப பிள்ளைகளை பிசாசு எளிமையாக யூஸ் பண்ணுவான். ஆண்டவரை அறியாத நபர்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கண்டு சோர்ந்து போகாதீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அவர்கள் மூலமாக பிசாசு பேசினால் நீங்க என்ன நினைப்பீர்கள்? ஐயோ, என் கணவர் என்னை இப்படி பேசிவிட்டாரே, ஐயோ என் மனைவி இப்படி பேசிவிட்டாளே, ஐயோ என் பிள்ளைகள் இப்படி பேசிவிட்டார்களே என்று நீங்கள் சோர்ந்து போய் ஜெபிக்காமல் இருப்பீர்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு எழும்புங்கள். தேவ ஜனமே, நான் வழக்கம் போல ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆண்டவர் பேச சொல்லுகிறதை பேசுகிறது உண்டு. ஏனென்றால் சிந்தனையில் செய்கிற ஜெபத்தை ஆண்டவர் விரும்பவில்லை, ஆவியில் ஜெபிக்க விரும்புகிறார். சிந்தனையில் உள்ள எண்ணங்களை வைத்தும் ஜெபிக்க ஆண்டவர் விரும்பவில்லை, தேவ சித்தத்தை உணர்ந்து ஜெபிக்க விரும்புகிறார். எப்பொழுது நீங்கள் தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பீர்கள்? தேவ ஆவியானவர் உங்களோடு உணர்த்தும் பொழுதுதான் நீங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். இந்த அருமையான பதிவு மூலமாக ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் பேசி முடியும் பொழுது உங்கள் இருதயம் திறக்கப்படும். அந்த திறக்கப்பட்ட இருதயத்திலிருந்து, தெளிவுள்ள இருதயத்தில் இருந்து, ஆண்டவரே எனக்கு இறங்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தையானாலும் அது தேவ சித்தத்தின்படி இருக்கும். தேவனுடைய சந்நிதியில் அந்த ஜெபம் போய் எற்றும். எத்தனை தேவ ஜனங்கள் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த ஜெபம் முடிய முன்னாடி என் தேவனோடு நான் பேசுவேன். என் தேவனின் சத்தம் என் இருதயத்தை தொடும். என் தேவனை நான் முகமுகமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக தரிசிப்பேன். அவர் வார்த்தை என்னை தொடும் பொழுது அவர் என்னை தொடுகிறார். ஏனென்றால் அவர் வார்த்தையாக இருக்கிறார். சிந்தனையில் கேட்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தை இருதயத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் இருதயம் திறக்கப்படும். உங்கள் இருதயம் திறக்கப்பட்டால் இருதயத்தில் இருந்து தேவ சித்தத்தோடு, தேவ வல்லமையோடு ஜெபிப்பீர்கள். உடனடியாக அற்புதம் நடக்கும். இன்னைக்கு அநேகர் சோர்ந்து போய் ஜெபித்துக் கொண்டிருப்பாங்க, இருதயம் பூட்டப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட இருதயத்தை பார்த்து தான் ஆண்டவர் பேசுகிறார். சோர்ந்து போகாதீர்கள், தளர்ந்து போகாதீர்கள், எழும்பி பிரகாசிக்க போறீங்க. உங்க ராஜ மேன்மை வருகிறது. உங்களை உயர்த்த சுத்தமா இருக்கிறா. உங்க மேல ஒரு அழைப்பை பார்த்துட்டா.
உங்க மேல ஒரு உயர்வை பார்த்துட்டார். அதை தான் நான் அனுப்பி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நேற்று அல்ல, தாயின் கருவில் உருவாகும் முன்னே கர்த்தர் உங்களை அழைத்து இருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற போராட்டம் உங்க மேல உள்ள உயர்வை கண்டு, உங்க பிள்ளைகள் மேல உள்ள உயர்வை கண்டு, உங்க குடும்பத்தின் மேல உள்ள உயர்வை கண்டு சத்ரு எய்கிற அக்னி ஆஸ்திரங்கள், அவன் அனுப்புகிற போராட்டங்கள், அவன் அனுப்புகிற புயல்கள் உண்டு, அவன் அனுப்புகிற போராட்டங்கள் உண்டு. அதை எதிர்த்து நிற்க ஆண்டவர் சொல்லுகிறார். திராணி உள்ளவர்களாய் மாறுங்க. திராணி உள்ளவர்களாய் மாற கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இந்த அருமையான ஜெபத்தை தொடங்குறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் காட்டின ஒரு தரிசனம் உண்டு. அந்த தரிசனத்தில் ஒரு பெரிய திறவுகோலை காட்டினார், ஒரு பெரிய சாவி. தேவ ஜனங்களே, இந்த அரண்மனைகளை திறக்கக்கூடிய சாவிகள் இருக்கும். அவ்வளோ பெரிய சாவியை ஆண்டவர் காண்பித்தார். A biggest key. It is not a big key. It is a biggest key. ஒரு பெரிய திறவுகோல். அதை காட்டிலும் ஒரு திறவுகோல் பெருசா இருக்குமா என்று சொல்ல முடியாது. அவ்வளோ பயங்கரமான ஒரு திறவுகோல் உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறத ஆண்டவர் காட்டினார். அந்த திறவுகோலை எப்படி நீங்க உபயோகப்படுத்தணும்? பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உனக்கு பரலோகத்தின் திறவுகோல்களை தருகிறேன். அதை அவர் பயன்படுத்தினார். அவர் வாழ்க்கையில அநேக ஆத்துமாக்களை சம்பாதித்தார். தேவ ராஜ்யத்திற்காக பயன்பட்டார். தரிசனங்களை கண்டார். அவர் நிழல் மூலமாக அற்புதம் நடந்தது. மரித்தோர்களை எழுப்பினார். தேவ ஜனமே, அந்த திறவுகோலை நாம் பெற்றுக்கொண்டால் இது நடக்கும். இது ஒரு கற்பனை கிடையாது. பிசாசு இதற்கு தடையை உண்டாக்குவான். பூமியில ஒரு பிள்ளையை பெற்று எடுப்பதற்கு 9 மாதம் வேதனை. கடைசி நேரத்தில் கடுமையான போராட்டம். டெலிவரி டைம் சொல்லுகிறது மிக பெயின்ஃபுல்லான டைமா இருக்கிறது. ஒரு பிள்ளை இந்த பூமிக்கு வர்றதுக்கு இவ்வளவு பாடு இருக்கும் என்றால், தேவனுடைய அழைப்பு தரையிறங்கிறதற்கு, தேவனுடைய மகிமை தரையிறங்கிறதற்கு பாடு உண்டு, சாக்ரிஃபைஸ் உண்டு. அந்த பாடத்தை நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க. உங்க பாடு உயர்வாய் மாறப்போகிறது. உங்க பாடு படிகளாய் மாறப்போகிறது. உங்க பாடு உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் சோத்திரம் பண்றீங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஜெபிங்க. என் பாடு என்னை உயர்த்தும், என் பாடு என்னை நடத்தும், என் பாடு எனக்கு திட்டங்களை காட்டித்தரும், என் பாடு என்னை பாதுகாக்குது. இந்த பாடு இல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நான் ஜெபித்திருக்க மாட்டேன், ஒருவேளை நான் கர்த்தர்கிட்ட வந்திருக்க மாட்டேன், ஒருவேளை நான் கர்த்தரிடத்துல திரும்பி வந்து ஜெபித்து ஆண்டவரை இதுதான் நான் சித்தம் என்று கேட்டிருக்க மாட்டேன். தேவ ஜனங்களே, ஒரு வல்லமையான தேவ மனிதர் சொன்னார், நம்ம ஆண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும் பொழுது நம்ம ஜபம் எப்படி வீணாக திரும்பி வரும்? ஜபத்திற்கு பதில் உண்டு. இன்னைக்கு அநேகர் சிந்தனையிலிருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிசாசு ஏவுகிறதை எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த மனசு சொல்லுகிறதை எல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனோடு இணைந்து நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்திற்கு பதில் உண்டு. ஒருவேளை பதில் வரலன்னா உங்கள் ஜபத்தை சீர்திருத்தி பாருங்கள். ஆண்டவரை, நான் சுய விருப்பத்திற்காக ஜெபிக்கிறேனா? பிசாசினால ஏவப்பட்டு ஜெபிக்கிறேனா? இல்ல, நான் பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு ஜெபிக்கிறேனா? பரிசுத்த ஆவினால் ஏவப்பட்டு ஜெபித்தால் அந்த ஆசீர்வாதம் வர வேண்டிய நேரத்தில் வரும். ஒருவேளை அடுத்த வருஷத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை இப்பவுமே கேட்டுக்கொண்டு இருப்பீங்க. ஆண்டு சொல்லுகிறார், எந்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய நேரத்தில் வரலையோ அது ஆசீர்வாதமா இல்லாம அது சாபமா மாறும். எந்த ஆசீர்வாதம் கர்த்தருடைய திட்டத்திலையும் கர்த்தருடைய டைம்லையும் வரலையோ, கர்த்தருடைய நேரத்தில் வராத எந்த ஆசீர்வாதமும் அது ஆபத்தானது. கர்த்தருடைய நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வராம இருக்குதுனாலும் அதுவும் ஆபத்து தான். 2025 கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரணும்னு நினைக்கிறாரு, பிசாசு அதை தடை பண்ணுகிறான். அந்த நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணாம சோர்ந்து போயிருக்கிறீங்க. உபாசிக்க வேண்டிய நேரத்தில் உபாசிக்காம, ஆண்டு சொல்லுகிறத புரிந்து கொள்ளாம இருக்கும் பொழுது, வாக்குவாதங்களும் சண்டைகளும் வீட்டில் வரும் பொழுது அதற்கு உங்க இருதயத்தை விட்டு கொடுக்காதீங்கன்னு ஆண்டு சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தர் இந்த வருஷம் ஒரு ஆசீர்வாதத்தை தரணும்னு நினைக்கிறாருன்னா அதை இழந்து விடக்கூடாது. பாருங்க, நம்மளுடைய 100 நாள் ஜெபத்தில் அநேகருக்கு ஆண்டு கற்பத்தின் கனியை கொடுத்தாரு. ஒருவேளை அந்த 100 நாள் ஜெபத்தை நம்ம வைக்காமல் இருந்திருந்தால் 6 வருஷம் காத்திருந்தவங்க, 7 வருஷம் காத்திருந்தவங்க, தொடர்ந்து 8 வருஷம் காத்திருந்திருப்பாங்க, 9 வருஷம் காத்திருந்திருப்பாங்க. ஆனா அவங்க பிடித்து ஜெபித்தார்கள். பாருங்க, 42 வயசுல ஒரு சகோதரனுக்கு ஆண்டு திருமணத்தை ஏற்படுத்தினார். இப்படி பல 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 சாட்சிகளை நம்ம கேட்க முடியும். ஒருவேளை அவங்க ஜெபிக்காம இருந்திருந்தால் 40 50 மாதிரி இருக்கும், 50 60 இருக்கும், வாழ்க்கையை சாதிக்காமலே போயிருப்பாங்க, குழந்தை இல்லாமலே போயிருப்பாங்க.
ஏன் இதை சொல்லுகிறேன்னா, தேவ ஜனங்கள் கவலைப்படுகிறதை காட்டிலும், சண்டை போடுகிறதை காட்டிலும், வாக்குவாதம் பண்ணுகிறதை காட்டிலும் கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தரை தேட ஆரம்பிக்கணும். சோர்வோடு அல்ல, அவிசுவாசத்தோடு அல்ல, சந்தோஷமா தேட வேண்டியதான். அதனால சத்ருவானவன் நம்ம இஷ்டத்துல ஜெபிக்க வைத்திராதபடி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஆவியானவர் சொல்லுகிறார், உன் இருதயத்திலிருந்து கர்த்தர் சத்தத்தை உணர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஏனென்றால் நீ ஜெபிக்கிற ஜெபம் சிங்காசனத்துல ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார் அல்லவா, அவரிடத்தில் செல்லுகிறது. சிங்காசனத்தில் ஒருவர் வீட்டிருக்கவில்லை என்றால் நம்ம ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். சிங்காசனத்தில் ஒருவர் இருக்கிறார் என்றால் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் உண்டு. எப்படி பதில் இல்லாமல் போகும்? பதில் இல்லாமல் போகுதுன்னா அது சொந்த இஷ்டத்தின்படி ஜெபித்த ஜெபமா இருக்கலாம், பிசாசனுடைய ஏவுதலின்படி ஏவி பயந்து போய் ஜெபித்த ஜெபமா இருக்கலாம். இல்லை என்றால் கர்த்தரை ஏவி ஜெபித்த ஜெபமா இருக்கும். ஆனால் கர்த்தருடைய நேரம் வராமல் இருக்கும். கர்த்தருடைய நேரம் ஒருவேளை அடுத்த வருஷம் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று இருக்கும். நீங்கள் இப்பொழுதே கஷ்டப்பட்டு இப்பொழுதே பிரஷர் பண்ணா அந்த ஆசீர்வாதம் இப்பொழுதே வந்தால் அது உங்களுக்கு சாபமாக மாறும். தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் டைம்ல வரட்டும்னு விட்டு கொடுங்க. அதே நேரம் கர்த்தர் உங்களை இந்த வருஷம் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாருன்னா, வாக்குவாதத்திலும் சண்டையிலும் ஜெபம் இல்லாமலையும் உபாசம் பண்ணாமலையும் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் இருந்து உலகத்துல போராடி உலகத்தான போல மாறி ஆசீர்வாதத்தை இழந்து விடாதீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, அநேக தேவ பிள்ளைகள் ஆவியில வாழாததுனால, ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழாததுனால தேவன் பேசுகிற சத்தம் அவர்களுக்கு கேட்கவில்லை. சில நேரம் ஆண்டு சொல்லுவார், இந்த இரவு உபாசி மகனே என்று சொல்லுவார். சில நேரம் ஆவியானவர் உணர்த்துவார், இன்னைக்கு நீ 3 மணிக்கு ஜெபி என்று சொல்லுவார். இன்னைக்கு ஒரு 1000 சோத்திர பலி சொல்லி என்று சொல்லுவார். இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் விழித்திரு என்று சொல்லுவார். நமக்கு சண்டையும் வாக்குவாதத்தில் இருக்கும் பொழுது சினிமா, உலக காரியங்கள், கெட்ட வார்த்தை ஏதாவது ஒண்ணு பிசாசு உங்களுக்கு கொண்டு வாரான் என்றால், பிரிவினைகள், இல்ல சோர்ந்து போய் இருக்கிறீங்க, உங்க கணவர் ஏதோ சொல்லிவிட்டார், உங்க மனைவி ஏதோ சொல்லிவிட்டாங்க, உங்க பிள்ளைகள் ஏதோ சொல்லிவிட்டாங்க என்று பிசாசு அவர்கள் மூலமா பேசுகிறதை அவர்கள் தான் பேசுகிறார்கள் என்று நினைத்து இன்னைக்கு அநேகர் மனிதர்கள் மூலமாக பிசாசு வரும் பொழுது அதை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறார்கள். இயேசுவோடு ரொம்ப நெருங்கி இருந்தார் பேதுரு, ரொம்ப நெருங்கி இருந்தார். அவர் கூட ஆண்டவர் பேசுகிறார். பேதுருக்கு ஆண்டவருடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு கேட்டார், நான் யார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது பேதுரு ஒரு அருமையான வெளிப்பாடை சொன்னார். நீர் ஜீவனுள்ள கிறிஸ்து என்று சொன்னார். நீர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார். இயேசு சொன்னார், இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தின் தேவன் வெளிப்படுத்தினார் என்று சொன்னார். அவ்வாறாக தேவனுடைய வெளிப்பாடை பெற்ற பேதுரு திடீர் மாம்ச சிந்தனையில் யோசிக்க தொடங்கி பிசாசு சொல்லுகிற சில எண்ணங்களுக்கு கீழ்ப்படிந்து பிசாசு என்ன பேச விரும்பினானோ அதை இயேசுவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், நீர் மரிக்க கூடாது, மரணம்லாம் வேண்டாம், சிலுவையிலெல்லாம் அறையப்பட வேண்டாம் என்று பிசாசுடைய எண்ணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரே பேதுருக்குள்ள தேவனும் பேசினார், பிசாசும் பேசினான். தேவன் பேசுகிறதற்கு இடம் கொடுத்த பேதுரு பிசாசு பேசும் பொழுது இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஆனால் பிசாசு பேசுகிறதை பயத்தினால் இடம் கொடுத்தான். அவன் யோசித்து பார்த்திருப்பான், இயேசு சிலுவையில் அறையப்பட்டால் எனக்கு யாரு சாப்பாடு தருவா, என் குடும்பத்துக்கு யாரு சாப்பாடு தருவா, இயேசு தானே என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நான் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே சொல்லி பயந்துட்டான். கர்த்தர் என்னை நித்தம் நடத்துவார் என்ற வசனம் தெரியாமல் போயிருக்கலாம். இயேசுவை நடத்தின அதே தேவன் சீசர்களையும் நடத்துவார் என்று அவன் அறியாமல் போய்விட்டான். அதனால் பயத்துக்கு இடம் கொடுத்ததுனால பதறி பேச தொடங்குறார். ஆனால் பதறி பேசின காரியத்துக்கு பின்னாடி பிசாசு இருந்திருக்கிறான். அதனால் தான் இயேசு சொன்னார், அப்பாலை போ சாத்தானே என்று சொன்னார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க தேவ ஜனமே, இந்த மாம்ச ரூபத்தில் இருக்கிறவங்க கணவர், மாம்ச சரீரத்தில் இருக்கிறவங்க மனைவி, உங்க பிள்ளைகள் வாயின் மூலமாக வருகிற வார்த்தையெல்லாம் அவர்கள் பேசவில்லை. இன்னைக்கு அநேக தாயார்கள் உடைந்து போயிருக்கிறார்கள். ஐயோ, என் பிள்ளை இப்படி சொல்லிட்டே, என் பிள்ளை போன் பேசலையே, என் பிள்ளை என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது, என் மகன் இப்படி சொல்லியிருக்க கூடாது, என் கணவர் இப்படி சொல்லிட்டாரு, சாகு என்று சொல்லிட்டாரு, என் மனைவி இப்படி சொல்லிட்டாரு, இத்தனை வருஷம் உங்க கூட இருக்கிறேன், எனக்கு என்ன வாங்கி தந்தீங்கன்னு கேட்கிறாளே, என்னதான் சம்பாதிச்சிட்டீங்கன்னு கேட்கிறாளே. இப்படி எல்லாம் உடைக்கப்பட்டு இருப்பீங்க. தேவ ஜனங்கள் புரிய வேண்டும், உங்க மனைவியோ உங்க கணவரோ ஆவியிலே இல்லாம
பயத்தில் இருந்து கோபத்தில் இருந்து ஒன்று பேசினா அதை அவர்கள் பேசவில்லை. அந்த பயத்திற்கு அதிபதியாகிய பிசாசு பேசுகிறான். அந்த கோபத்திற்கு அதிபதியாகிய பிசாசு பேசுகிறான். அந்த முறுமுறுப்புக்கு அதிகாரியாகிய பிசாசு பேசுகிறான். உங்க பிள்ளை முறுமுறுப்பா இருக்கிறானா, கோபமா இருக்கிறானா? உங்க கணவர் முறுமுறுப்புல இருக்கிறாங்களா, கோபத்தில் இருக்கிறாங்களா, இல்லை அவர்கள் பயத்தில் இருக்கிறாங்களா? இதை நீங்கள் கண்டு அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பேசும் பொழுது அந்த வார்த்தையின் சாராம்சத்தை தேவ ஜனங்கள் உற்று நோக்க வேண்டும். யோபு சொல்லுகிறார், என் நாவு உணவுகளை பரிசோதித்து அறிகிறது போல என் காது வார்த்தைகளை பரிசோதித்து அறிகிறது. தேவ ஜனமே, ஒரு உணவை எடுத்து சாப்பிடும் பொழுது அது இனிக்குதா, கசக்குதா, துவர்க்குதா, எரிக்குதா, காரமா இருக்குதா என்றெல்லாம் நீங்கள் அறிகிறீர்களே. நாவினால் சுவையை அறிய முடிகிறது. உங்க காதினாலும் வார்த்தையின் சுவையை அறிய முடியும். வார்த்தையின் சுவையை அறிய வேண்டும். ஒரு ஆள் கோபத்துல பேசினாங்கன்னா நீங்கள் சாந்தமா இருக்க வேண்டும். எரிகிற தீயில எண்ணெய் ஊற்றக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். அப்போ ஒரு ஆள் கோபப்படுறாங்கன்னா நீங்க சைலண்டா இருக்கணும். ஒரு ஆள் முறுமுறுக்கிறாங்கன்னா நீங்க விசுவாசமா தான் பேச வேண்டும். ஒரு ஆள் பயப்படுறாங்கன்னா நீங்க தைரியப்படுத்த வேண்டும். அது உங்க கணவரா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளையா இருக்கலாம். பிசாசு அவர்கள் மூலமா வருவான். இயேசு கிட்டேயே பேதுரு மூலமா வந்தான். ஏன் உங்ககிட்ட வரமாட்டானா? கண்டிப்பாக வருவான். நீங்க நினைக்கிறீங்க என் பிள்ளை இப்படி பேசிட்டான், என் கணவர் இப்படி பேசிட்டான், என் மனைவி இப்படி பேசிட்டா, சோர்ந்து போய் உட்கார்றீர்கள் அல்லவா? அந்த நேரம் தான் உபாசம் எடுக்கிற நேரம், அந்த நேரம் தான் ஜெபிக்கிற நேரம், அந்த நேரம் தான் ஆவியில் விழிப்பா இருக்கிற நேரம். அந்த விழிப்பான நேரத்தை நீங்கள் இழந்து போகும் பொழுதுதான் உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போகிறீர்கள். இதற்கு நல்ல ஒரு அடையாளமாக இயேசு கிறிஸ்து கெத்சமனை தோட்டத்தில் தன்னுடைய வியர்வை இரத்தமாக மாறுகிறவரை ஜெபித்துக் கொண்டிருந்தார். எல்லாரையும் பார்த்து சொன்னார், விழித்திருந்து ஜெபியுங்கள், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் சொன்னார். தேவ ஜனமே, சும்மா இருக்கிற நேரம் ஜெபிக்கிறது பெரிய விஷயம் அல்ல. பிரேயர் டைம் சேனல் ஆன் பண்ணி ஜெபிக்கிறதும் பெரிய விஷயம் அல்ல. அநேகருடைய செய்தியை கேட்டு ஜெபிக்கிறதும் பெரிய விஷயம் அல்ல. போராட்டத்தில் ஜெபிக்கிறது தான் பெரிய விஷயம். உபத்திரவத்தில் ஜெபிக்கிறது பெரிய விஷயம். வியாகுலத்தில் ஜெபிக்கிறது பெரிய விஷயம். தனிமையில் ஜெபிக்கிறது பெரிய விஷயம். கடன் பாரத்தில் ஜெபிக்கிறது பெரிய விஷயம். அற்புதம் நடக்காமல் இருக்கும் பொழுது ஜெபிக்கிறது தான் தேவன் விரும்புகிறார். ஆனால் அந்த நேரம் தான் நாம் சோர்ந்து போவோம். ஆனால் எந்த பிள்ளை, எந்த தேவ பிள்ளை இந்த உபத்திரவத்தில் ஜெபிக்குதோ, எந்த தேவ பிள்ளை இந்த உபத்திரவத்திலையும் தேவனை விட்டு கொடுக்காமல் சந்தோஷமா இருக்குதோ, கர்த்தருடைய சந்தோஷத்தை இழக்காமல் இருக்குதோ, அந்த தேவ பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். என் பிள்ளைகிட்ட ஒண்ணுமே இல்லை, ஆனா சந்தோஷமா இருக்கிறான். அப்ப எதுல சந்தோஷமா இருக்கிறான்? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறான். ஏன்னா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லாத நேரம், அவள்கிட்ட ஒண்ணுமே இல்லாத நேரம் அவ கையில இருக்கிறது என்னது? தேவன் தான். நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாத நேரம் நம்ம கூட இருக்கிறது யாரு? உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்ன ஆண்டவர் தான் இருக்கிறாரு. நீங்க இந்த சோதனையில யோசித்து பார்க்கணும். என் கூட ஒண்ணுமே இல்லாத நேரம் என் கூட இருக்கிறது ஆண்டவர் தான். என் கூட ஆண்டவர் இருக்கும் பொழுது நான் எப்படி துக்கமா இருக்க முடியும்? நான் ஏன் துக்கமா இருக்கிறேன்னா, நான் இன்னும் ஆவிக்குரியவனா வாழல. எனக்கு ஆசீர்வாதம் இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். வருமானம் இருந்தாதான் சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு நான் நினைச்ச மாதிரி காரியங்கள் நடந்தாதான் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னா, இன்னும் நம்ம உலகத்தான போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவ திட்டத்தை நிறைவேற்ற கஷ்டப்படுவோம். பிசாசுக்கு உங்களை அட்டாக் பண்ண ஈஸியா இருக்கும். ஏன்னா உங்க பணத்தை தடுத்துட்டாலே நீங்க சோர்ந்து போயிருவீங்க. ஏன்னா உங்க கணவர் வாயை கிண்டி விட்டுட்டாலே, அவர் வாய் மூலமா பிசாசு பேசினாலே, ஐயோ என் கணவர் தான் பேசுறாரு, என் பிள்ளை தான் பேசுது, என் மனைவி தான் இப்படி பேசுறான்னு சொல்லி மனுஷனை ஒரு எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மாம்சத்தோடு உள்ள அயல் வீட்டார் மட்டுமல்ல, மாம்சத்தோடு இருக்கிற உங்க சொந்த பிள்ளையா இருந்தாலும் அவங்க மாம்சத்துல இருக்கிறதுனால பிசாசு அவர்களை உபயோகப்படுத்தலாம். நீங்க செய்கிற காரியம் உங்க ஜெபத்தை கண்டால் அவர்களுக்கு பைத்தியம் போல தோன்றலாம். வாக்குத்தத்தத்துக்கு காத்து கொண்டிருக்கிற ஆபிரகாமை பார்த்தால் உலகத்துக்கு பைத்தியம் போல தோன்றலாம். இன்னைக்கு ஜெபித்து கொண்டு கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து உலகம் கேட்கும், நீ இந்த ஜெபிக்கிற நேரத்திற்கு ஒரு கூலி வேலைக்கு போனா கூட உன் பிள்ளைக்கு கல்யாண காசு சேர்த்திருக்கலாம்னு சொல்லும். ஆனால் அருமையான தாயாரே, நீங்கள் ஜெபிக்காமல் இருந்திருந்தால், எவ்வளவுதான் வேலை செய்திருந்தாலும் அந்த பிள்ளையை கட்டி கொடுத்த பிறகும் அந்த பிள்ளை கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஜெபிக்க தான் செய்ய வேண்டும். உழைக்கிறவர்கள் உழைத்து தான் ஆக வேண்டும்.
உழைக்கவும் வேண்டும், ஜெபிக்கவும் வேண்டும். எரேமியா காலத்துல அந்த அலங்கத்தை கட்டினவர்கள் ஒரு கையில கட்டடத்தை கட்டக்கூடிய சாதனங்களை வைத்திருந்தார்கள், மறு கையில பட்டயத்தை வைத்திருந்தார்கள், ஜபத்தை வைத்திருந்தார்கள், யுத்த ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். தேவ ஜனமே, ஒரு சைடுல நம்ம தொழில் செய்யணும்னா செய்துதான் ஆக வேண்டும். ஆனால் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, குடும்ப பெண்ணா இருக்கிறீங்க, திடீர்னு ஒருத்தவங்க ஆலோசனை சொல்றாங்க, நீங்க ஜெபித்தே பழகிட்டீங்க, எல்லா விஷயத்திற்கும் ஜெபித்தே பழகிட்டீங்க, திடீர்னு வேலைக்கு போய் சொல்றாங்கன்னா நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க செய்கிறத தொடர்ந்து செய்யுங்க, நீங்க ஜெபிக்கிறத தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் வருமானத்தை ஏற்படுத்துவார். ஒருவேளை வருமானம் இல்லை, என் பிள்ளையை கட்டி கொடுக்க முடியலன்னா கர்த்தர் ஒரு நல்ல நபரை அனுப்புவார். பணம் எதிர்பார்க்காத ஒரு நல்ல நபரை அனுப்புவார். பணமே வேண்டாம்ப்பா, பொண்ணை மட்டும் தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆண்டவர் செய்வார். நான் இன்று வரைக்கும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். தேவ ஜனமே, வாலிப பிள்ளையே, வாலிப சகோதரனே, உனக்கு வீடு இல்லாம இருக்குதா? உன் வீடை பார்த்து, உன் வேலையை பார்த்து வரவங்க உன்னை பார்த்து வரல, உன் மேல உள்ள அழைப்பை பார்த்து வரல. அதனால உனக்கு வீடு இல்லைன்னு நீ உன்னை தரக்குறைவா என்னாத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வீடை பார்த்து வரவங்க, வீடை பார்த்து உனக்கு பொண்ணு தரவங்க, அந்த பொண்ணு உன்னை கடைசி வரைக்கும் நேசிக்கும் என்று உன்னால சொல்ல முடியாது. அதனால கர்த்தர் உனக்கு வீடு தரல. நீ சென்னையில இருக்கலாம், பாம்பேல இருக்கலாம், இந்த மாதிரி இடத்துல ஒரு வீடு கட்டக்கூடிய சாத்தியமே கிடையாது. ஒரு சென்ட் எவ்வளவு ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னா 50 கோடி ரூபா கொடுத்து தான் ஆக வேண்டும், குறைஞ்சது. இப்படிப்பட்ட இடத்துல உள்ளவங்களுக்கு வீடு இருந்தாதான் திருமணம் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியே இருக்காது. அவங்க அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. துபாயில இருக்கிறீங்க, துபாயில தான் பல ஆண்டுகளா இருக்கிறீங்கன்னா அங்க எப்படி வீடு கட்டி வாழ முடியும்? ஆண்டவர் உங்களை வீடு இல்லாமல் வைத்திருக்கிறார்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எஸ்தர் வாரா, உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ரூத் இருப்பாங்க, உங்களுக்கு உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு எப்சிபா உண்டு, உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தேவ பிள்ளை உண்டு. உங்க வீடை கண்டு, உங்க படிப்பை கண்டு, உங்க அழகை கண்டு வருகிறவர்கள் அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்க்கிறவர்கள். அதனால வீடு இல்லாமல் இருக்கிறது உத்தமம். கர்த்தர் தரும்போது வாங்கிக்கலாம். வீடு இல்லைன்னு சொல்லி உங்களை நேசித்து வாரார்கள் அல்லவா, அவர்கள் கர்த்தர் அனுப்பினவர்கள். அருமையான ஆர் ஸ்டான்லின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் ஒரு சாட்சி சொன்னார். அந்த அருமையான ஐயா ஊழியத்தில் இருந்தார். திருமண வயது ஆகும் பொழுது அந்த ஆர் ஸ்டான்லி ஐயாவுடைய அப்பாவுக்கு திருமண கோட்டு கூட வாங்கி கொடுக்கக்கூடிய பணம் இல்லை. ஆனால் இவரை சம்பந்தம் கேட்டு வந்த அருமையான அந்த குடும்பத்தார், அவங்க மகா டாக்டர் முடிச்சிருந்தாங்க. டாக்டர் முடித்திருந்தால் கூட ஒரு அருமையான பையன் கிடைத்திருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட பையன் கிடைத்திருக்கிறார், ஊழியம் செய்கிறார், படித்தும் இருக்கிறார், ஊழியமும் செய்கிறார் என்று தெரிந்த உடனே, ஊழியம்தான் இவர் செய்ய போறார்னு தெரிந்த உடனே, ஆனாலும் அவங்க மகளை அவங்களுக்கு கொடுத்தாங்க. காசு இல்லைன்னு சொன்ன பிறகும் அந்த பிள்ளைய அந்த அருமையான ஐயாவுக்கு கட்டி கொடுத்தாங்க. காரணம் என்ன? தேவன் அதை செய்தார். ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறா, ஏதோ ஒண்ணு இல்லாமல் நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்க. அது தேவ சித்தம். அதுதான் தேவ திட்டத்தை தரும். அதுதான் தேவ திட்டம் உள்ள பிள்ளை உங்கள்ட்ட கொண்டு வரும். அதுதான் தேவ சித்தத்தை உங்க வாழ்க்கையில் நடத்தும். அருமையான தாயாரே, அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்க ஜெபத்திற்கு பதில் உண்டு. இன்னைக்கு அநேகர் நிந்திக்கலாம், அநேகர் வேலைக்கு போக சொல்லுவாங்க. ஜெபிக்கிற தாயார்கள், ஜெபிக்கிற பிள்ளைகள் வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்பீங்க, படித்து கொண்டு இருப்பீங்க, இல்ல குடும்ப பெண்ணா இருப்பீங்க. நீங்க வேலைக்கு போனா உங்க குடும்பத்தை கவனிக்க ஆள் இருக்காது. ஆனால் உங்க கணவருடைய கையின் பிரயாசம் சின்னதா இருக்கும். உங்க பிள்ளை கூட, உங்க மகன் கூட வேலைக்கு போய் கொண்டு இருக்கலாம். ஆனா அந்த கையின் பிரயாசம் சின்னதா இருக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்ய, திருமணத்தை கிராண்டா செய்ய பணம் இருக்காது. வீடை பயங்கரமா கெட்ட பணம் இருக்காது. இப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தை தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கு விலை உண்டு, அதற்கு பதில் உண்டு, அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், ஒரு திறந்த வாசலுக்குள்ள ஒரு சாவி வருகிறது. இந்த சாவி வேற ஒன்றுமே இல்லை, தேவனுடைய வசனம். தேவ வார்த்தை தான் திறக்கும். தேவ வார்த்தை திறக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரொம்ப மேலான விஷயம், நீங்க சோர்ந்து போகும் பொழுது தேவன் இந்த வருஷம் உங்களுக்கு செய்யணும்னு உள்ள நன்மையை நீங்க இழப்பீங்க. அந்த சோர்வு கணவர் மூலமா வரலாம், மனைவி மூலமா வரலாம், பிள்ளைகள் மூலமா வரலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், அவர்கள் மூலமாக ஒரு சோர்வின் வார்த்தை, ஒரு பயத்தின் வார்த்தை வருதுன்னா அது பிசாசு அனுப்புகிறான். உங்க மகன் அப்படி பேசிட்டான்னு நினைக்காதீங்க, உங்க கணவர் அப்படி பேசிட்டான்னு நினைக்காதீங்க. அதனாலதான் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. நீங்க சோர்ந்து போயிருக்கிற நேரம் தான் உபாசிக்கிற நேரம்.
நீங்க சோர்ந்து போயிருக்கிற நேரம் தான் கர்த்தர் உங்கள்கிட்ட பல படிக்கு ஜெபிக்கணும்னு எதிர்பார்த்த நேரம். அதனால தேவ ஜனங்கள் விட்டு விடாதீர்கள். இன்னொரு காரியம் சொன்னேன், உங்க கையில ஒன்றும் இல்லாம இருக்கும் பொழுது நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா அந்த நேரம் தான் நீங்க கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருக்கிற நேரம். எல்லாம் இருக்கும் பொழுது மனமகிழ்ச்சியா இருக்கிறது ஏதோ இருக்கிறதுனால வந்த சந்தோஷம். ஆனா ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறீங்கன்னா அதுதாங்க ரட்சிப்பின் சந்தோஷம். அதுதான் தேவன் கூட இருக்கிற சந்தோஷம். இதை எல்லா தேவ பிள்ளைகளும் அனுபவிக்கணும். ஒன்றும் இல்லாத நேரத்தில் ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா, அதுதான் கர்த்தர் கூட இருக்கிற சந்தோஷம். அதுதான் நம்மளை மரண பரியந்தம் நடத்தும். ஆனால் ஏதோ ஒரு பொருள் இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா, படிப்பின் நிமித்தமாக, அழகின் நிமித்தமாக, பணத்தின் நிமித்தமாக, பொருளாதாரத்தின் நிமித்தமாக வந்த சந்தோஷம் அது இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் கர்த்தர் கொடுக்குற சந்தோஷம் எது இருந்தாலும் இல்லாட்டி இருக்கும். ஏன்னா அது கர்த்தர் தருகிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல. கர்த்தர் கொடுக்குற சமாதானம் வித்தியாசமாக இருக்கும், சந்தோஷம் வித்தியாசமாக இருக்கும். அது கர்த்தரின் சந்தோஷம், அது கர்த்தரின் சமாதானம். எத்தனை பேர் சொல்றீங்க, எதுவுமே இல்லாட்டி நான் சந்தோஷமா இருப்பேன், ஏன்னா நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறவன் பொருள் இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பான்னு சொல்ல முடியாது. திருமணம் நடந்தால் தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ல முடியாது. அது நான் நினைச்சது ஜெபிச்சது நடக்கட்டும் அதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னீங்கன்னா நீங்க நினைச்சது ஜெபிச்சது நடந்துடும், அதுக்கப்புறம் அடுத்த தேவை வரும். அதுக்கப்புறம் சொல்லுவீங்க இது நடக்கட்டும் அதுக்கப்புறம் ஜெபிப்பேன்னு சொல்லுவீங்க. அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்று நடக்கணும்னு நினச்சி கொண்டே தான் இருப்பீங்க. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேவை உண்டு. அக்கறைக்கு இக்கரை பச்சை. அப்படி என்றால் என்ன, தேவ ஜனம் புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே இல்லாட்டியும் நன்றி செலுத்த ஆரம்பித்து ஜெபிக்க ஆரம்பித்து சந்தோஷமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சக்ஸஸாக இருக்கும். இன்னைக்கு ஆவியானவர் அநேக விஷயங்களை உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். ஜெபத்தோடு நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. தேவ ஜனமே, சத்தியத்தை அறிந்து ஜெபித்து பாருங்க, தெளிவோடு ஜெபித்து பாருங்க, இந்த புரிதலோடு ஜெபித்து பாருங்க, அற்புதம் உடனே நடக்கும். ஆண்டு சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு சாவி வருதுன்னு. இன்னைக்கு அநேக சத்தியங்களை உங்க இருதயத்தில் போட்டிருக்கிறார். ஓகே, இந்த சாவியை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற சில நிமிடங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். உங்க இருதயத்தில் இப்படி நீங்க நிறைய விஷயத்தை கற்றுக்கொண்டிருப்பீங்க, இருதயத்தில் விசுவாசித்திருப்பீங்க. ஆண்டவரே, வாழ்ந்தா இப்படி வாழணும், நான் அநேக தவறு பண்ணிட்டேன்ப்பா, என் பிள்ளை பேசுனதை நான் பிசாசு பேசுதுன்னு நான் புரியலை, என் பிள்ளை இப்படி பேசிட்டா நான் உடைந்து போனேன், நான் உடைந்து போய் என் இருதயத்துக்கு சோர்வை உண்டாக்குனேன். என் இருதயம் சோர்வா இருந்ததுனால என் அப்பாவுடைய சந்தோஷம் என் இருதயத்தில் தங்காமல் போனது உண்மைதான். என் கணவர் பேசுறது மூலமா நான் உடைஞ்சு போனேன். ஐயோ, கணவர் எமோஷனலா பேசுறாரு, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாரு, சோர்வுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு, அதனால சோர்வின் அதிபதி பேசுகிறாருன்னு நான் கண்டுபிடிக்காம போயிட்டேனே. யோபு சொல்லுகிறது போல என் காதால கண்டுபிடிக்க முடியலையே. நான் உடனே கவலைப்பட்டுட்டேன். ஐயோ, என் கணவர் இப்படி பேசலாமா, என் பிள்ளை இப்படி பேசலாமா, என் மனைவி இப்படி பேசலாமான்னு ஒரு சென்டிமெண்டல் பாண்டேஜில் வந்துட்டேன்ப்பா, ஒரு எமோஷனல் ஃபீலிங்கில் வந்துட்டேன்ப்பா. இனிமே இப்படி செய்ய மாட்டேன்ப்பா. இனிமே யார் என்ன காயப்படுத்தினாலும் என் அப்பா என் கூட இருக்கிறத நான் பேரம் பேச மாட்டேன்ப்பா. என் அப்பா என் கூட இருக்கிறாருன்னா இருக்கிறாரு, ஏன்னா உயர்த்துவேன்னா உயர்த்துவாரு. இத்தனை லட்சம் மக்களை உயர்த்தவில்லையா? என் கண்ணு முன்னாடி இருக்கிற இத்தனை ஊழியர்களை கர்த்தர் உயர்த்தி சாதிக்கவில்லையா? இவர்களை எல்லாம் வெளிநாட்டு பணம் நடத்தினது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்ல தேவஜனமே, தமிழ்நாட்டில் கர்த்தர் எத்தனை ஊழியர்களை அவரே நடத்தினார். இன்னைக்கு அநேகர் பணத்தினால் நடத்தப்படுகிறார்கள். ஆனா ஊழியத்தை ஸ்தாபித்த ஏராளமான மிஷினரிகள், ஊழியர்கள், பாடுகள் சகித்த ஊழியர்கள், உண்மை உள்ள ஊழியர்கள் பணத்தினால ஸ்தாபிக்கப்படவில்லை, கர்த்தரை ஸ்தாபித்தார். கர்த்தர் தான் அஸ்திபாரம். அவர்கள் எல்லாம் நடத்தின கர்த்தர் உங்களை நடத்த மாட்டாரா? நடத்த மாட்டாரா தேவஜனமே? ஒரு சாட்சி கேள்விப்பட்டேன். அந்த சாட்சியில வீட்டில் அரிசி இல்லாம ஒரு சகோதரன் இருக்கிறார், வீட்டில் ஆகாரமே இல்லை. ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே, உன் ஸ்டவ்வை பத்த வை, தண்ணி எடுத்து வை, அதை கொதிக்க விடு என்று சொல்லுகிறார். இன்னொரு பக்கத்தில் இன்னொரு ஊழியர், அவர் ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு வருகிறார். ரொம்ப குறைவான காணிக்கை. அந்த காணிக்கையில கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போகிறார். போகிற வழியில ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த மனுஷனுடைய வீட்டுக்கு போய் அதை கொடுன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த ஊழியர், ஆண்டவரே, நான் பிரசங்கம் பண்ணி எனக்கு இவ்வளோ குறைவான காணிக்கை, இந்த 10 ரூபா காணிக்கை வச்சு நான் என்ன செய்ய முடியும்? அதுலேயே அரிசியை வாங்க சொல்லிட்டீங்க, அது இந்த மனுஷனுடைய வீட்டில் கொடுன்னு சொல்லிட்டீங்க, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசியை எடுத்துட்டு அந்த மனுஷன் வீட்டுக்கு போனால் ஸ்டவ்வில் அந்த மனுஷன் அடுப்பில் தண்ணியை வச்சுட்டு ஆண்டவர் அரிசியை கொண்டு வருவாருன்னு காத்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருந்தார். நம்ம ஆண்டவர் எவ்வளோ காண்கிற ஆண்டவர் பார்த்தீங்களா? அப்போ அந்த மனுஷனை ஸ்டவ்வை பற்ற வைக்க சொன்னது யாரு? அடுப்பில் தண்ணியை வைத்து காத்திருந்து ஜெபின்னு சொன்னது யாரு? தேவன்தான்.
இந்த பக்கத்துல 10 ரூபா காணிக்க கொடுத்தது யாரு? தேவன் தான். மனுஷன் நம்மளை கவனிக்கல, நம்ம கவலைப்பட வேண்டாம். சில நேரம் நம்ம ஊழியத்துக்கு போகும்போது இந்த மாதிரி நடக்குது. நம்மளை போஷிக்கிறவர் கர்த்தர் தான். ஒரு ஊழியரோ ஒரு விசுவாசியோ அல்ல, கர்த்தர் நடத்துகிறார். அவர்கள் மூலமாக நடத்தலாம், ஆனால் அவர்களை கொடுக்க ஏவுறது கர்த்தர் தான். எலியாவுக்கு காகத்தை அனுப்பினது கர்த்தர். காகம் எலியாவை போஷிக்கவில்லை. எலியா நம்ப வேண்டியது காகத்தை அல்ல, காகத்தை அனுப்பின கர்த்தரை. இதே போலதான் நமக்கு ஆண்டவர் படிப்பு தந்திருப்பார், வேலை தந்திருப்பார். ஆனா அந்த வேலையவோ அந்த படிப்பையோ நம்ம நம்புகிறதை காட்டிலும் அந்த படிப்பை நமக்கு படிக்க கிருபை செய்த கர்த்தரை, அந்த வேலையை தந்த கர்த்தரை, அந்த வேலையில ஞானமா நடக்க உதவி செய்கிற அந்த கர்த்தரை, அந்த வேலையில் உள்ள கடினமான காரியங்களை சமாளிக்கிறதுக்கு பலன் தந்த அந்த கர்த்தரை, இந்த நல்ல சரீரத்தையும் இந்த சுகத்தையும் தந்த கர்த்தரை தான் நாம் நம்ப வேண்டும். ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் பலத்தை நம்புகிறார்கள், படிப்பை நம்புகிறார்கள், வேலையை நம்புகிறார்கள், உயர்வை நம்புகிறார்கள், பணத்தை நம்புகிறார்கள். ஆனால் இதையெல்லாம் தந்த கர்த்தரை நம்பவில்லை. பாருங்கள், அந்த தேவ மனுஷன் அடுப்பை பத்த வச்சுட்டு தண்ணி எடுத்து வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு அரிசியை தருவார்னு காத்திருந்தா. ஆண்டவர் சொன்ன மாதிரி செஞ்சார். ஆண்டவர் ஒரு மனுஷனை அரிசியை வாங்க வச்சுட்டு வந்தார். இந்த ஊழியக்காரர் ஷாக் ஆயிட்டார். ஏ அப்பா, இந்த மனிதனுக்கு இருக்கிற விசுவாசம் எனக்கு இல்லையே. இந்த 10 ரூபா என்ன நடத்த போகுது? இல்லை அந்த சபையில் உள்ள காணிக்கை தான் என்ன ஆயுசு நாள் ஃபுல்லாக நடத்த போதா? மிஞ்சி போனால் ஒரு 100 ரூபா 500 ரூபா தந்துருப்பாங்க. இப்போ எனக்கு 10 ரூபா தந்து விட்டாங்க. இதனால எனக்கு ஒன்றும் குறைவு வரல. கர்த்தர் உயிரோடு இருக்கிறார்னு காண்பித்தார். அந்த 10 ரூபா கொடுத்தது கர்த்தர் தான். தேவ ஜனமே, கர்த்தர் நம்மளை நடத்துவார். மகா வறட்சியான காலத்திலையும் நடத்துவார். ஒரே ஒரு பிரச்சனை, நம்ம சிந்தனையில யோசித்து கொண்டே இருப்போம். ஆண்டு சொல்லுகிறார், யோசிக்கிறத நிறுத்துங்க, அறிவை சார்ந்து வாழாதீர்கள், அறிவு கொள்ளும். 2 கொரிந்தியர் 5:6 சொல்லுகிறது, தேவ ஜனங்கள் விசுவாசித்து தான் நடக்கணும், தரிசித்து அல்ல. கண்ணால் பார்த்து நடக்கக்கூடாது. சாமுவேல் தீர்க்கதரிசி கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாவீதை அபிஷேகிக்க போகும் பொழுது, ராஜாவாக ஏற்படுத்த போகும் பொழுது, தாவீதை தான் அபிஷேகிக்க போகிறார் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அந்த ஜெஸ்ஸின்னு சொல்லக்கூடிய அந்த அருமையான ஐயாவுடைய வீட்டில் 8 பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஆண்டவர் அங்கதான் போக சொல்லுகிறார். அங்க போய் அபிஷேகம் பண்ண, அந்த புத்திரர்கள்ல ஒருத்தன் அபிஷேகம் பண்ணணும். சாமுவேல் தீர்க்கதரிசி கூட கண்ணால பார்க்கும் பொழுது உடல் வலிமை உள்ளவர்களை தான் பார்த்தார். ஏனால் ராஜா என்றாலே உடல் வலிமை உள்ளவர்கள் தான், நல்ல ஞானம் உள்ளவர்கள். ஆனால் தாவீதோ சிறுவன். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். பாருங்கள் தேவ ஜனமே, சில நேரம் நம்ம கண்களால சிந்தனையினால யோசித்து கொண்டிருப்போம். நம்ம யோசிப்போம், என் பிள்ளைக்கு இத்தனை அடி உள்ள ஒரு மகன் வரணும், இந்த வேலை உள்ள ஒரு மகன் வரணும்னு நீங்க நினைப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு வரன் வந்தா நான் கட்டி கொடுப்பேன்னு நினைப்பீங்க. ஆனா சில நேரம் நீங்க நினைச்ச மாதிரி வராது. சில நேரம் உங்க மகளை காட்டிலும் கொஞ்சம் கட்டையான ஒரு ஆள் வருவாங்க. நீங்க தேவ சித்தமான் தான் பார்க்க வேண்டும். ஐயோ கட்டையா இருக்குதுன்னு நம்ம விட்டுறக்கூடாது. தேவ சித்தம் என்ன? நெட்டையா படித்து அழகா இருக்கிறவங்க கூட சில நேரம் அவ்வளவு அருமையா கவனிக்க மாட்டாங்க. ஆனா இந்த கட்டையா இருக்கிறவங்க நீங்க வெறுத்தீங்களே, அந்த நபர் உங்க மகளை ராணி மாதிரி கவனிக்கிறவராக இருப்பாரு. ஆனா நீங்க என்ன செய்வீங்க? ஐயோ இது நம்ம கேஸ்ட் இல்லை, ஐயோ இது நம்ம பிள்ளைக்கு செட் ஆகாது, ஐயோ பணம் இல்லை, ஐயோ வருமானம் இல்லை. தேவ ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி உள்ளத்தை பார்க்காமல் வெளிப்பிரகாரமான காரியத்தை பார்த்தீங்கன்னா தேவ சித்தத்தை இழந்து விடுவீங்க. சில நேரம் சில வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்க்காம கண்ணை மூடி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அறிவை சார்ந்து வாழாத சூழ்நிலை வரும். கர்த்தரையே சார்ந்து போக வேண்டிய காலங்கள் வரும். அந்த நேரத்தில் நீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளலைன்னா தேவ சித்தம் நிறைவேறாது. அதான் வேத வசனம் சொல்லுகிறது, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். தேவ ஜனங்கள் எதெல்லாம் வசனங்களை எல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ அதை வாயை திறந்து அறிக்கை பண்ண சொல்லுகிறார். யோசுவா 1 அதிகாரம் 8 வசனம் சொல்லுகிறது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். உன் வாயை விட்டு பிரியாம இருக்கட்டும், இரவும் பகலும் அதை தியானி. அப்போனா இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது உங்க இருதயத்துல வசனம் வரும். இருதயத்துல வசனம் குடிகொள்ளும். அதை வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். தேவ ஜனங்களே, கண்களினால் பார்த்து ஒரு டிசிஷன் எடுப்பதை காட்டிலும் கண்ணை மூடி டிசிஷன் எடுக்கணும். நான் அநேகருக்கு ஆலோசனை சொல்லுகிறது உண்டு. ஒரு சம்பந்தம் பார்க்க போறீங்களா, கண்ணை திறந்து பிள்ளை அழகா இருக்கா, பையன் அழகா இருக்கானான்னு மட்டும் பார்க்காதீங்க. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. சமாதானம் இருக்கான்னு பாருங்க. பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானான்னு கேளுங்க. பையன் சபைக்கு போறானா பாருங்க. பையன் கர்த்தருடைய பிள்ளையா வாழ்றானா பாருங்க. அப்படிப்பட்ட இடத்துல தான் உங்க பிள்ளைகளை கொண்டு போகணும். எல்லா காரியமும் அப்படிதான் தேவ ஜனமே.
கண்ணால பார்க்குற விஷயம் அந்த திருமண விஷயம்தான். ஒரு பொண்ணை பார்க்க போனால் அந்த பிள்ளை வெள்ளையா இருக்குதா, ஹைட்டா இருக்குதா, ஒல்லியா இருக்குதா, படிச்சிருக்குதா, இந்த மாதிரி பார்க்காம கர்த்தர் சித்தத்தை பாருங்க. கர்த்தர் சித்தம் எப்படினாலும் இருக்கலாம், கர்த்தர் சித்தம் எங்கனாலும் இருக்கலாம். ஆம் தேவ ஜனமே, நீங்க கண்ணால் நடத்தப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காண்கின்ற கண்ணால் நீங்கள் நடத்தப்பட முடியாது. இருதயத்தினால் தான் நீங்கள் நடத்தப்பட முடியும். விசுவாசத்தினால் தான் நீங்கள் நடத்தப்பட முடியும். இதை குறித்து இன்னொரு நாள் தெளிவாக நம்ம தியானிக்க போகிறோம். தேவ ஜனங்கள் நினைக்கிறாங்க நான் ஜெபித்தால் முன்னேறி விடலாம் என்று. தேவ ஜனங்களே, சத்தியத்தை அறியாத வரைக்கும் உங்களுக்கு விடுதலை வராது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லியிருக்கிறது. ஒருவேளை இந்த சத்தியம் புரியவில்லை என்றால், உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு அற்புதம் நடக்குதுன்னு ஆண்டு முன்குறிச்சிருந்தார் என்றால், அந்த மாதிரி கரெக்டான டைம் எல்லாம் பிசாசு தட்டி விடுவான். அப்பதான் உங்க குடும்பம் உங்களை குத்தும். ஆனா இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு உங்க பிள்ளை, உங்க கணவர், உங்க மனைவியை யாராவது உங்களை குத்தும் பொழுது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிடுவீங்க, இவர்கள் சொந்தமாக குத்தவில்லை, இவர்களை குத்த தூண்டுகிறது பிசாசு. அதனால நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் அழ மாட்டேன், நான் ஜெபிக்க போகிறேன். ஸ்ட்ராங்கா இருந்து பாருங்க, எப்படி அற்புதம் நடக்குதுன்னு பாருங்க, எப்படி மாற்றங்கள் நடக்குதுன்னு பாருங்க. யோசுவாட்ட சொன்னதை தான் ஆண்டு சொல்லுகிறார். தியானிங்க, இருதயத்துக்குள்ள வசனத்தை கொண்டு போங்க, வாயால அறிக்கை செய்யுங்க, இல்லாததை உருவாக்குங்க. இல்லாததை உருவாக்குறது தான் தேவ பிள்ளை. மகா பெரிய சாவி, மகா பெரிய திறவுகோலை கர்த்தர் காண்பித்தாரே, அது தேவனுடைய வார்த்தை. திறக்காதது திறக்கும், திருமண வாழ்க்கையை திறக்கும், குழந்தை பாக்கியத்தை தரும், உலக ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல பரலோக காரியங்களை தான் முதலாவது தரும். அதனால முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அடுத்தது இது எல்லாம் தானா நடக்கும். எல்லா தேவ ஜனங்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்க. ஆண்டவர் உங்க உள்ளத்துல பேசி இருக்கிறார், ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார், இந்த கட்டுகளை உடைக்கும் இந்த விடுதலை ஆலோசனைகளை உங்களுக்கு தந்திருக்கிறார், ரகசியங்களை தந்திருக்கிறார், உங்களை சோர்வுபடுத்துகிற காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார், உங்களை கட்டி போடுகிற காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே நன்றி அப்பா, என் உள்ளத்தை விடுதலை ஆக்குனதுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் வாழ்க்கையில விடுதலை, அநேகர் வாழ்க்கையில விடுதலை வருகிறதை பார்க்கிறேன். உங்களுக்கு விரோதமான ஆயுதம் இன்னைக்கு செயலிழந்திருக்கிறது. காரணம், பிசாசின் ஆயுதங்களை காட்டிலும் மிக மிக வலிமையான தேவனுடைய ஆயுதமாகிய வசனம் உங்க இருதயத்துக்குள்ள போயிருக்கிறது. இப்ப பிசாசனுடைய தந்திரம் செயலிழக்கும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். அநேகர் அக்னியிலிருந்து கர்த்தர் வெளியெடுக்கிறார், அநேக சோதனையிலிருந்து வெளியே வாரீங்க. தேவ ஜனங்களே, அநேகருக்கு அநேக சாட்சிகள், அற்புதங்கள் நடக்குது. இதெல்லாம் நீங்க பதிவிடணும். ஏன் தெரியுமா? அநேக ஆத்துமாக்கள் ஜெபக்குறிப்பை பதிவிடும் பொழுது உங்க சாட்சிகளை பார்ப்பாங்க. ஒரு சாட்சி நடந்தாலும் தேவ ஜனங்கள் உடனடியாக பதிவிடுங்க. அடுத்த ஆத்துமாக்களுக்கு அது விசுவாசத்தை தூண்டும். அது நீங்க செய்கிற ஊழியம். நீங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்கணும். ஆண்டு உங்களுக்கு அற்புதங்களை செய்ய தொடங்கிவிட்டார். சிலரெல்லாம் அக்கினியிலிருந்து வெளியே எடுக்கிறத நான் பார்க்கிறேன். போராட்டத்திலிருந்து வெளியே எடுக்கிறார், உபத்திரவத்திலிருந்து வெளியே எடுக்கிறார். உங்க டைம் முடிஞ்சிட்டு, உபத்திரத்தின் டைம் முடிகிறது. ஒரு தங்கத்தை அக்னிக்குள் போடுவார்கள். அது அக்னிக்குள்ளே கிடக்கிறது மட்டும் அல்ல, அக்னியில சுத்திகரிக்கப்பட்ட பிறகு அது வடிவமைக்க, அது ஏற்ற ரூபத்துல மாற்றி, அது ஏற்ற இடத்துக்கு கொண்டு போக, அது ராஜாவுடைய கழுத்துல உள்ள நல்ல செயினாகவோ, ராணியுடைய கையில் உள்ள மோதிரமாகவோ, இல்ல ராஜா அரண்மனையில் உள்ள தங்க காசாகவோ, இல்ல விலையேறப்பெற்ற இடங்கள்லயோ, இல்ல நல்ல கல்யாணம் நடக்கிற இடத்துல ஒரு தாலி சேனாவோ ஒரு தங்கம் மாறுகிறது போல தேவ ஜனமே, உங்களை அக்னியில போட்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதிலிருந்து அநேகரை வெளியெடுக்கிறார். அநேகருடைய டைம் முடிந்து விட்டது, அநேகருடைய நேரம் வந்து விட்டது, விடுதலை நேரம் வந்து விட்டது. பொறுமையா இருங்க, சீக்கிரமாக கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்கள் நன்மையை காண செய்வார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நன்மைகளை செய்ய தொடங்கிவிட்டார். தொடர்ந்து ஜெபியுங்க, விடுதலையை பார்ப்பீர்கள். தொடர்ந்து இந்த ஆலோசனைகளை முன்வைத்து ஜெபியுங்கள். அநேகர் எழுதி எடுத்திருப்பீங்க, அநேகர் இதை திரும்பியும் கேட்பீங்க. அநேகருடைய உள்ளம் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கிறேன், அநேகருடைய உள்ளம் திருப்தி அடைந்ததை நான் பார்க்கிறேன், அநேகருடைய உள்ளத்துக்கு ஏற்ற ஆலோசனை கிடைத்திருக்கிறத பார்க்கிறேன். ஆவியானவர் தெளிந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்று சந்தேகமில்லாமல் சொல்ல முடியும். அநேகருடைய வாழ்க்கை விடுதலையாகுது, அநேகருடைய டெஸ்டினி, தேவனுடைய திட்டம் வெளியே வருகிறது, கட்டு உடைகிறது. சத்தியத்துக்கு முன்பதாக, இந்த திறவுகோலுக்கு முன்பதாக கதவுகள் திறக்கப்படும். கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். அநேக உள்ளம் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்க சாட்சியை பதிவிட மறக்காதீங்க. சாட்சியை கொண்டு வருவேன், விசுவாசத்தோடு இருங்க. சாட்சிகள் உண்டாகுகிறது,
ரிசீவ் டெஸ்டிமனிஸ் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணுங்க, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. மீண்டும் வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம். தேவ ஜனங்கள் தொடர்ந்து இணைந்திருங்க. ஸ்பிரிச்சுவல் WF சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வீடியோக்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த அருமையான பதிவு உங்களுக்கு பயன்பட்டிருந்தால், இந்த ஜெப வசனங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்திருந்தால் அநேகருக்கு பகிருங்கள். அநேக ஆத்துமாக்களுக்கு பயன்படட்டும். God bless you. மீண்டும் வேற வீடியோவில் சந்திக்கலாம். ஆமென்.